ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு மிகச் சிறப்பான அறுவடையை பார்க்கலாம். வாங்க முதல்ல நம்ம கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாம். பரவாயில்லைங்க, 11வது அறுவடைன்னு சொல்கிற அளவுக்கு கத்திரிக்காய் நம்மளுக்கு இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்குது. இன்னும் புது விதையும் நான் இப்போ தாங்க நேற்று தான் போட்டு விட்ருக்கேன். அதுவும் முளைக்குதா என்னான்னு தெரியலிங்க. இதுக்கு மேலே தான் பார்க்கணும். மழை வேறு வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அது முளைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குதாங்க செய்யுது. இந்த கத்திரிக்காயினுடைய பெசலே பார்த்திங்கன்னா பூச்சி இல்லாத கத்திரிக்காய்ங்க. உண்மையிலே எனக்கு இந்த கத்திரிக்காயில் பூச்சி இல்லாத பார்க்கறது ஒரு பெரிய அதிசயமாக இருந்ததுங்க. ஆனால் இந்த முறை நான் விளைஞ்சி அதை நான் பார்க்கும்போது இப்படியும் விளைய முடியும் அப்படின்றத நான் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்போ எதுவுமே முடியாது இல்லை அப்படின்றது இந்த கத்திரிக்காய் மூலிமா நான் தெரிஞ்சுக்கின ஒரு நல்ல விஷயங்க. இந்த கத்திரிக்காய் விதைய ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பேர். ஆனால் அவங்களுக்கு நான் ஃபோட்டோவோட சென்ட் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோவில். அதை அவங்க பார்த்தாங்களா இல்லையான்றது தெரியலிங்க. பார்த்துருந்தா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டெல்லாம் சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேங்க. அதை நீங்கள் பார்த்து அந்த ஃபோட்டோ பேர் என்னன்றதை படித்து தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் விதை வாங்கி போட்டு நல்லா கத்திரிக்காய் அறுவடை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை கேட்கும் போதும் அதை படிக்கும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் 4 பேருக்கு போய் சேருதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட பேர் வேணுன்னா மறுபடியும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த வீடியோவை லிங்க் பண்ணுறேங்க. கொஞ்சம் பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்து பொடலங்காய் அறுவடை பண்ணலாங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பொடலங்காய். 11வது அறுவடைக்குமே நம்மளுக்கு பொடலங்காய் இந்த அளவுக்கு பெருசாகவும் கிடைக்குதுங்க, லென்த்தாகவும் கிடைக்குதுங்க. இது கொட்டை பொடலைங்க. இந்த பொடலங்காய் விதை தாங்க நான் எவ்வளோ இதாக மாற்றி விட்ருக்கேன்னு விதை நட்ட பின்னாடி தாங்க தெரியுது. இதுவும் நல்ல லென்த்தாக கிடைக்கிது பாருங்கள், எவ்வளோ நீட் இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற விதை நீட்டுன்னு வாங்கிட்டு வரோம், ஆனால் அது குட்டியாக வைக்கிதுங்க. குட்டியாக வாங்கிட்டு வந்தால் நீட்டாக வைக்கிதுங்க. கடைக்காரங்களுக்கும் தெரியறதில்ல என்ன ஆகுங்க. முதல்ல பேக்கெட்டில் வர்றது யாருக்கும் விதை வந்த பின்னாடி தாங்க தெரியுது. இது பாருங்கள், ஒல்லியாக நீளமாக எப்படி இருக்குது பாருங்கள். கல் கட்டி விட்ருக்குறோம் பாருங்கள் நீளமாக வர்றதுக்கு. இது ஒரு ரகங்க பொடலங்காயில். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொடலங்காயே 2-3 ரகம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க எனக்கு. குட்டி ஒன்று, பச்சை கலரில் வருதுங்க ஒரு பொடலங்காய், அந்த ஒன்று. இது நீளமாக வர பொடலங்காய் ஒன்று. அது ஒல்லியாக வர இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒல்லியாக இருக்குது பாருங்கள். ஒல்லியாக நீளமாக ஒவ்வொன்று பாருங்கள், எவ்வளோ குண்டாக குட்டையாக எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு ரகம். அந்த மாதிரி இந்த பொடலங்காயை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வித்தியாசமாக வருதுங்க. சரி, நம்மளுக்கு ஒரு என்டர்டைமாகவும் ஆகிப்போச்சுங்க இந்த பொடலங்காய் விதை. டெய்லியும் ஒரு விதமான காய், ஒரு விதமான விளைச்சல், டிஃப்ரெண்ட்டாக அறுவடை பண்ணுறோம் நம்ம. பாருங்கள், பீக்கங்காய் பிஞ்சு எல்லாம் விட்ருக்குதுங்க. பீக்கங்காய் தான் நம்மளுக்கு பெருசாக அறுவடைக்கு நிறைய வரலைங்க. 1, 2, 4, 5 இப்படி தாங்க வந்துச்சு. பாவக்காய் பாருங்கள், நல்லா பச்சை பசேன்னு எப்படி இருக்குது பாருங்கள் கொடி. எனக்கு பொடலங்காய் உண்மையிலேயே வேறு லெவலுங்க இந்த முறை. தக்காளி அறுவடை பார்த்துக்கலாம். தக்காளி ஒன்றும் பெருசாக அறுவடைக்கு நிறைய வரலைங்க. ஒன்று ரெண்டு விடுதுங்க. அது நான் மாடிக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு போயிடுறேன். வீடியோ எடுக்க டைம் இருக்கிறது இல்லைங்க. கொத்தவரங்காய் அறுவடை பார்க்கலாங்க. இப்போ தாங்க கொஞ்சமாக கொத்தவரங்காய் செடி கொஞ்சம் ஓஞ்சி வருதுங்க. கொஞ்சம் இலைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வருதுங்க. பரவாயில்லைங்க, இத்தனை அறுவடைக்கு தாங்குகிற அளவுக்கு கொத்தவரங்காய் செடி நம்மளுக்கு பலன் கொடுத்துருக்கு. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. வாய்ஸ் கொஞ்சம் கம்மன மாதிரி வருங்க இன்றைக்கி. ஏன்னா கொஞ்சம் என்னால் தொண்டை ரொம்ப புண்ணாட்டு இருக்குதுங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி என்னால் அந்த வீடியோவில் பேச முடியல. கொஞ்சம் லைட்டாக தான் வருங்க வாய்ஸு. ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஆட்டெருவு எப்படிங்க வாங்குறதுன்ட்டு. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இந்த பையனை நீங்கள் பெறணுன்றது என்னுடைய ஆசை. இப்போ உங்களுக்கு சென்னையில் எருவு கிடைக்கல அப்படின்றது நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஆனால் நீங்கள் வெளியில் அவுட்டிங் போகிறீங்க, வெளியில் எங்கன்னா ஒரு கிராமத்து பக்கம் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட சாமி கும்பிட்டு வர வழியில் அங்கே எங்கே ஆடுங்க மாடுங்க எல்லாருமே வில்லேஜுங்கெலாம் வச்சுருக்காங்க. அப்படி நீங்கள் கொஞ்சம் அது கொஞ்சம் யார் வச்சுருக்காங்கன்றது கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்து எருவு வாங்கி நம்ம என்ன காரில் போகிறோமோ இல்லை ட்ராவல்ஸில் எதில் போயிருந்தீங்கனாலும் நம்ம பையில் அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அந்த மாதிரி தான் எருவு கிடைக்காதவங்க வாங்கிக்கணுமோ தவிர வேறு வழி அதுக்கு இல்லைங்க. ஏன்னா நர்சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. நர்சரியில் ஒவ்வொன்றும்
நம்மளுக்கு ஒரிஜினலாக கொடுக்க மாட்டாங்க, கலந்து தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதனால் உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியும் அதை ட்ரை பண்ணலாங்க, முடியாதது எதுவும் கிடையாதுங்க. இந்த மாதிரி போகும்போது நீங்கள் வந்து 1 மூட்டையோ 2 மூட்டையோ எத்தனை கிடைக்கும், உங்களுக்கு கார்டன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ தேவைப்படுதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 1 மூட்டை 2 மூட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்கள் செடிக்கு 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு அளவுக்கு வச்சுக்கலாங்க. அதை ஒவ்வொரு கை போட்டாவே ஓரளவுக்கு நல்லா பலன் கொடுக்குதுங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிற என்னால் முடிஞ்ச சின்ன டிப்ஸ். அப்புறம் பாருங்கள், கொத்தவரங்காய் காயை பார்த்து நிறைய பேர் வந்து மரமே வளர்த்திக்கிறீங்கன்னு சொல்லி 2-3 கமெண்ட் வந்துச்சுங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. பரவாயில்ல, நம்ம கொத்தவரங்காய் செடியை வந்து மரன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையிலே அவ்வளோ ஹைட்டு அவ்வளோ தப்பமும் இது இருக்குதுங்க. அதனால் தப்பு இல்லைங்க சொல்கிறதில்ல. எனக்கு அது சந்தோஷம்தாங்க. அந்த அளவுக்கு நான் ஹெல்த்தியாக வளர்த்திருக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷம்தான். அதனால் நீங்கள் பார்த்து நல்லா சந்தோஷப்படணும், என்ஜாய் பண்ணணும் தான் நான் அந்த அறுவடை வீடியோ கொடுக்குறேங்க. அதனால் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. கமெண்ட்டை கொடுத்த அத்தனை பேருக்கு மிக்க மிக்க நன்றிங்க. நிறைய பேர் வந்து நான் வீடியோவில் அவங்க பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலைங்க. அதனால் வந்து வீடியோவில் நான் ஒரு பேரை சொல்லணுன்னாவே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குதுங்க. ஏன்னா அவங்க விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களான்னு தெரியலைங்க. அதனால தான் நான் வந்து கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேங்க. ஏன்னா பேர் சொன்னோம்னா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காதுங்க. அதனால் நான் ஒரே வார்த்தையில் எல்லாருக்கும் மிக்க நன்றின்ற மாதிரி சொல்லிடுறேங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பாருங்கள், அறுவடையை கத்திரிக்காய், கொத்தவரங்காய், தக்காளி ஒன்று இருக்குது. கொத்தவரங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க காய். பொடலங்காய் வேணால் 5 கிலோவுக்கு மேலே தாங்க வரும். அந்த அளவுக்கு தட்டி நிரம்பி தூக்கவே முடியலைங்க காயை. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த முறை வந்து பொடலங்காயோட கொடுத்துருக்குதுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். பாய்.